ஹாய் காய்ஸ், இந்த டெம்பிள் கோலம் எப்படி போடுறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பேஸ் கவுண்டிங் டாட்ஸ் பார்த்தோன்னா டோட்டலாக 17 அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் டாட்ஸ் பார்த்தோன்னா டோட்டலாக 18 எத்தனை வைக்கணும்னா 7 வரைக்கும் 18 வைக்கணும். 7 வைக்கிறோம்ல, அது வந்து 3 செட் வைக்கணும். அதுக்கப்புறம் 7ன்றது 9 ஆகும், இது ஒரு 3 செட்டு. தென் 9ன்றது 11 3 செட், 13 3 செட், 15 3 செட், அப்புறம் 17 இந்த மாதிரி டாட் வச்சுக்கணும். நம்ம கோபுரம் எப்படி இருக்கும், மேலே இருந்து கொஞ்சம் வித்து எக்ஸ்ட்ரா ஆகும், வித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து வித்து எக்ஸ்ட்ரா ஆகும். அதுக்காக இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி 3 செட்டாக நம்ம டாட் வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு வந்து சென்டர் டாட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு ரவுண்டு தான், சென்டர் மிடில் சென்டரில் ரவுண்டு. அடுத்த செட்டில் இதுக்கு ஸ்ட்ரைட் லைனுக்கு இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. அடுத்த செட்டில் இதுக்கு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு டாட் விட்டு இங்கே ஒன்று, இதே மாதிரி இங்கே ஒரு டாட் விட்டு இங்கே ஒன்று. அடுத்த செட்டில் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ரவுண்டு, இப்போ ரெண்டு டாட் விட்டுட்டு இங்கே ஒரு ரவுண்டு, 2 டாட் விட்டு இந்த டாட்டுக்கு ஒரு ரவுண்டு. அடுத்த 3 செட்டில் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ரவுண்டு. இந்த சைடு பார்த்தோன்னா 1 2 3 டாட் விட்டு இங்கே ஒரு ரவுண்டு. இந்த பக்கம் பார்த்தோன்னா 1 2 3 டாட் விட்டு இங்கே ஒரு ரவுண்டு. அடுத்த செட்டில் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இந்த சைடு இப்போ ரவுண்டு போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பக்கத்து டாட்டில் ஒரு ரவுண்டு, நெக்ஸ்ட்டு 2 டாட் விட்டு ஒரு ரவுண்டு. அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த பக்கம் பார்த்தோன்னா 1 டாட் விட்டு ஒரு ரவுண்டு, அப்புறம் 2 டாட் விட்டு ஒரு ரவுண்டு. ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கிடைக்கும். இப்போ நம்ம டாட் வச்சுருக்க எல்லா டாட்ஸு சுற்றிடும். அப்பர் டவுனில் ஒரு 2 டாட்டு, சைடில் 2 டாட்டு, அதை சுற்றி நம்ம இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் எல்லா டாட்டுக்குமே. இப்போ நம்ம பாக்ஸ் போட்ட மாதிரி எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் நம்ம பாக்ஸ் போட வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு 3 செட்டில் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்ல, அது பக்கத்தில் 2 பாக்ஸ் இங்கே உள்ளே இருக்க டாட்டுக்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. அடுத்த 3 செட்டில் இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒரு பாக்ஸு. நெக்ஸ்ட்டு 3 செட்டில் லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, மிடில் ஒரு பாக்ஸு. அடுத்த 3 செட்டில் லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, மிடில் எதுவும் வராது. அடுத்த 3 செட்டில் லெஃப்ட்டில், ரைட்டில், அப்புறம் மிடில் 2 பாக்ஸு. அடுத்த 3 செட்டில் லெஃப்ட்டில் 1 வரும், ரைட்டில் 2 பாக்ஸ் வரும். இந்த ஏற்கனவே போட்டிருக்க பாக்ஸில் உள்ளே இருக்க இன்னர் டாட்டர்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸு. நெக்ஸ்ட் பாக்ஸு இங்கே இப்போ நம்ம போட்டிருக்க பாக்ஸில் இருக்க 2 டாட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸு. இப்போ நம்ம ஏற்கனவே பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ அதை நம்ம சுற்றி அரௌண்டாக நம்ம எக்ஸ்டெண்டட் பாக்ஸ் போட போகிறோம். இப்போ அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போ நம்ம போட போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு 3 செட்டில் ஒரு டாட் விட்டு இந்த டாட் கவர் ஆகிற மாதிரி இங்கே, அப்புறம் இந்த சைடு இங்கே இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு செட்டில் பார்த்தோன்னா இங்கே லெஃப்ட் சைடில் இங்கே, அதே மாதிரி இங்கே ரைட் சைடில் லாஸ்ட் பாக்ஸ் இன்னரில், அப்புறம் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்த செட்டில் பார்த்தோன்னா 2 வரும், 2 இப்போ இதெல்லாம் ஒரே பிளாக்காக போட்டாச்சு. இப்போ இதில் 2 பாக்ஸ் வரும். ஃபஸ்ட்டு பிளாக்கு இங்கே ஒன்று, அப்புறம் நம்ம சென்டரில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, அதில் நம்ம லெஃப்ட் சைடு போடணும். அப்புறம் இதை மேலே கீழேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ ரைட் சைடில் இந்த சென்டர் பாக்ஸ்லேருந்து இங்கே ஒன்று, அப்புறம் இந்த லாஸ்ட் பாக்ஸில் இங்கே ஒன்று, அதை மேலேயும் கீழேயும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் செட்டில் பார்த்தோன்னா அதே மாதிரி 2 பிளாக் வரும். இந்த லாஸ்ட் பாக்ஸில் இங்கே, அப்புறம் இந்த சென்டர் பாக்ஸ்லேருந்து இங்கே, இதை நம்ம மேலே கீழே கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு சென்டர்லேருந்து இங்கே லாஸ்ட் இதில் இங்கே, அப்புறம் மேலே கீழே கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் செட்லேயே 3 வரும். இங்கே லாஸ்ட் இதில் இங்கே ஒன்று, இப்போ இதில் தான் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். 1 2 3 மேலே கவுண்ட் பண்ணும். 1 2 3 விட்டுட்டு இங்கே ஒன்று வரும். அப்புறம் மேலே கீழேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம இங்கே 3 இங்கே இந்த சைடு போட்டோம்ல, இப்போ அதை ஒட்டி இங்கே ஒன்று வரும். அதே மாதிரி 1 2 3 இந்த சைடு, தென் அதை மேலே கீழே கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த சைடு போட்டிருக்கோம்ல, இப்போ அதை ஒட்டி இங்கே வரும். அப்புறம் 1 2 3 மேலே கீழே கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம லாஸ்ட்டு செட் போட போகிறோம். லாஸ்ட்டு செட்லேயும் 3 வரும். இந்த சைடு லாஸ்ட் பாக்ஸில் போட்டுட்டு அப்புறம் 1 2 3 இந்த சைடு போட்டு அப்புறம் மேலே கீழே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் இந்த பாக்ஸில் இந்த ரவுண்டு டாட் விட்டுட்டு இங்கே ஒன்று 1 2 3 மேலே கீழே கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த சென்டர் ரவுண்டு இருக்குல்ல, அதை ஒட்டி இருக்கிறதுல இங்கே வரும் 1 2 3
விட்டு இங்கே ஒன்று, அப்புறம் மேலே கீழே கனெக்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் பார்த்தா கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் செட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி ஆகிடும். லாஸ்ட் 2 செட்டு தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நம்ம கோபுரம் லுக்கு கொடுக்கறதுக்காக இந்த எண்டிங் ஜாயின்ஸ்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம். எண்டிங் ஜாயின்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு 3 செட்டுக்கு நெக்ஸ்ட்டு 3 செட் இருக்குல்ல, அதில் இங்கே ஃபஸ்ட் இந்த லாஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து இப்படி அந்த கோபுரத்துக்கு லுக்கு கொடுக்குற மாதிரி இதே மாதிரி எல்லா செட்லேயும் போட்டுக்கணும். ஃபோர்த்து செட்லேயும் லாஸ்ட்டு செட்லேயும் நான் ஒரு பிளாக்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அது எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இங்கே 1 2 போட்டிருக்கோம்ல, அது மிடில் இங்கே ஒன்று 1 2 3 கவுண்ட் பண்ணி போட்டு மேலே கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் செட்டில் ஃபஸ்ட்டு பிளாக்குக்கு நெக்ஸ்ட் பிளாக், இந்த ஃபஸ்ட் ரவுண்டுக்கு இங்கே 1 2 3 மேலே கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோபுரம் லுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டெம்பிள் கோலத்துக்கு ஃபினிஷிங் எப்படின்னு பார்த்தோன்னா, கீழே வாசல் வச்ச மாதிரி இந்த சென்டர் டாட்லேருந்து இங்கே 2 டாட், இந்த இடத்துல 2 டாட், இப்படி நம்ம ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கிட்டு நடுவில் 2 டோர் இருக்கும். எப்பயுமே நம்ம கோயிலில் எப்படி வாசலில் 2 டோர் இருக்கும். அதனால் 2 கோடு நடுவில் இந்த சைடு ஒரு டோர், இந்த சைடு ஒரு டோர் வர மாதிரி லுக் வச்சுட்டு இப்படி நம்ம டாட்டாக ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கிட்டு சிம்பிள் டிசைன் அப்புறம் இங்கே ஒன்று போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம கோலமோட ஃபைனல் லுக். நான் வந்து கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த கோயிலில் இருக்க காம்பவுண்ட் வால் கலர் மாதிரி கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கலர் மாவு இல்லைனா இங்கே நாங்கள் மேலே கலசத்துக்கு டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் டிசைன் போட்டு கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கலசத்தை போட மறந்துடாதீங்க, ஏன்னா கோயிலில் எப்பயுமே கலசம் இருக்கும், அதனால் கலசம் டிசைனாக சிம்பிளாக போட்டிருக்கேன். நம்ம பார்ட் 2ல் இன்னொரு டைப் ஆஃப் கோலம் எப்படி டெம்பிள் கோலமே இன்னொரு டைப் ஆஃப் டெம்பிள் கோலம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பார்ட் 2 கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். பார்ட் 2ல் இந்த மாதிரி இல்லாமல் இதுவும் நம்ம டாட் வச்சு கோலத்துலேயே எப்படி போடலாம், இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போடாமல் கோலத்தில் எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம கோலமே பார்க்கலாம். டெம்பிள் கோலம் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம்.